அக்செப்டிங் டெபாசிட் இது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க டெபாசிட். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது சேவிங் அக்கவுண்ட். இது யார் யூஸ் பண்ணுவாங்க? சேவிங் அக்கவுண்ட் காமன் பீப்பிள். வெரி குட். இந்த மாதிரி சொன்னீங்களே போதும். புல்லட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். காமன் பீப்பிள் யார் வேணாலும் நம்ம சேவிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லா சேவிங் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா? இத பத்தி பேசி சொல்லிடலாம். சேவிங் அக்கவுண்ட் என்ன பர்பஸ்க்காக? சார் இது ப்ராப்ளம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சேன். சேவிங் அக்கவுண்ட்ங்கிறது கம்பல்சரி சார். ஒருவேளை அந்த சேவிங் அக்கவுண்ட் இல்லனா என்ன ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க? இருந்தா என்ன ப்ராப்ளம் இருக்கு? இத பத்தி ஒரு அளவுக்கு சொல்லுங்க. ஓகேவா? சேவிங் அக்கவுண்ட். செகண்ட் ஒன் கரண்ட் அக்கவுண்ட். இது யார் யூஸ் பண்ணுவாங்க? பிசினஸ் பீப்பிள்ஸ் எல்லாரும் கரண்ட் அக்கவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம நார்மல் பீப்பிள்ஸ் யூஸ் பண்ணலாமா? பண்ண முடியாது இல்லையா? நெக்ஸ்ட் ஒன் டிஃபரன்ஸ் பிட்வீன் கரண்ட் அக்கவுண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட். அதே ஒரு क्वेश्चन கேட்டு தானே எழுதுங்க. என்ன பர்பஸ்க்காக நம்ம நார்மல் பீப்பிள் கரண்ட் அக்கவுண்ட் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. ஏன் யூஸ் பண்ண முடியாது? சார் இட் இஸ் லிங்க்ட் டு பிசினஸ். அப்படினு வரும்போது பிசினஸ் ரிலேட்டடா இந்த பிசினஸ் நார்மல் பீப்பிளுக்கு டிஃபரன்ஸ் பண்ணி எழுதினாலே ஆட் பண்ணுங்க. ஓகேவா? தேர்ட் ஃபிக்ஸட் டெபாசிட். இது மேக்ஸிமம் நீங்க சொன்ன எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா 2-3 இயர்ஸ் கம்மியா சொல்றேன். அப்படி வேண்டாம். 5 இயர்ஸ் இருக்கு. 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 20 ஒரு பர்టిక్యులர் அமௌண்ட் நீங்க போட்டு டெபாசிட் பண்றீங்க. எக்ஸாம்பிள் 10 lakhs டெபாசிட் பண்றீங்க. அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து மந்த்லி ஒன்ஸ் இதுல இன்ட்ரஸ்ட் வந்துருக்கு. நீங்க இன்ட்ரஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ங்கற அமௌண்ட் நீங்க எவ்வளவு இயருக்கு நீங்க மெச்சூரிட்டி பீரியட் கொடுத்துருக்கீங்களோ அந்த இயர்ல தான் நீங்க மந்த்லி ரீஃபண்ட் பண்ண முடியும். ஓகேவா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ரஸ்ட் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்றீங்க. 10 இயர்ஸ்க்கு நான் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் நான் பண்ணிறேன் சார். என்னோட 10 lakhs நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணிறேன். அந்த 10 lakhs க்கு 10 இயர்ஸ்க்கு உங்களுக்கு என்ன இன்ட்ரஸ்ட் வருதோ அத மட்டும் தான் நீங்க மந்த்லி யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதுல கிளியரா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ரெக்கரிங் டெபாசிட். இது என்னது? மந்த்லி சேவிங்ஸ்ங்கிறது அது இதுலயே வந்து எஸ்பிடி வந்து ரெக்கரிங் அப்படிங்கிறது வேற எதுவும் அன்னைக்கு கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு நாள் சொன்னீங்க. ரெக்கரிங் அப்படிங்கிறது அதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டு எழுதி நம்ம மாத்திட்டே இருக்கு. எப்ப தேவைப்படுமோ அப்ப எழுதிக்கலாம். இது ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி இவ்வளவு மெச்சூரிட்டி பீரியட்ங்கிறதால கிடையாது. அதை எழுதி நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். பட் மறுபடியும் நீங்க டெபாசிட் பண்ண மாதிரி மறுபடியும் எடுத்துக்கலாம். வித்ட்ரா பண்ணிக்கலாம் டெபாசிட். ஆனா அது ரெக்கரிங் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? அதுதான் கிளியர் தானப்பா? டைப்ஸ்ல ஓகே தானே? கன்சென்ட்ரேட். நெக்ஸ்ட் ஒன் லெண்டிங். லெண்டிங்ல பர்சனல் லோன் அப்படிங்கிறது பர்சனல் லோன். லோனை தனியா செப்பரேட் பண்ணீங்க. எதுக்கு? பிசினஸ் லோனை தனியா கொண்டு போறீங்க. வேற எஜுகேஷன் லோன் செப்பரேட் பண்ணிட்டீங்க. வேற ஏதாவது செப்பரேட் பண்ணீங்களா? இல்ல. ரெண்டு ஹவுசிங் லோன் இருக்கு. மூணு. ஃபர்ஸ்ட் ஒன் இது பர்சனல் லோன் இருக்குது. இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். பர்சனல் லோன்ல இது மேரேஜ் ஓகே. பர்சனல் லோன் மேரேஜ் வேற எமர்ஜென்சி பர்பஸ். வெரி குட். ரெண்டு அது எமர்ஜென்சி மெடிக்கல் சொல்லுங்க. ஹாஸ்பிடல் மெடிக்கல். மீதி எல்லாமே நம்ம தனியா கொடுத்தாங்க. பிசினஸ் பர்பஸ்க்காக நீங்க எடுத்தீங்கன்னா பிசினஸ் லோன் வந்து ஹவுசிங் தனியா நீங்க எடுத்தீங்க. ஓகேவா? வேற கேஷ் கிரெடிட் அண்ட் ஓவர் டிராஃப்ட். கேஷ் கிரெடிட் அப்படிங்கிறது கேஷ் கிரெடிட் கேஷ். These also one of the loan தான். கேஷா வாங்குறீங்க. லோனா இல்லாம கேஷா வாங்குறீங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ரெடி கேஷா வாங்குறீங்க. நெக்ஸ்ட் ஒன் கிரெடிட் கிரியேஷன் அப்படின்னு ஒன்று எழுதிருக்கீங்களா? ஓகே. கிரெடிட் கிரியேஷன் த்ரூ சவுண்டா சொல்லாமே லோன்ஸ் ப்ரொவைட் இல்லப்பா. கிரெடிட் கிரியேட் பண்றதா லோன்ஸ் ப்ரொவைட் பண்றது அது ஓகே. வேற நீங்க செகண்ட் இயர்ல படிப்பீங்க ஷேர்ஸ். ஓகேவா? இது இஸ் ஈக்குவல் டு ஷேர்ஸ் தான். அது எழுதிரலாம் வெச்சுக்கோங்க. ஷேர்ஸ் வந்து அது நல்ல பாயிண்ட் மேட்ச் ஆகும். செகண்ட் ஒன் செகண்டரி ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ் என்னது? செகண்டரி ஏஜென்சி பா இது பிரைமரி கிடையாது. செகண்டரி ஏஜென்சி. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? செக் கலெக்ஷன் அண்ட் பேமெண்ட். செக் கலெக்ஷன் அண்ட் பேமெண்ட். செக் பணம் எடுக்கிறதுக்கு இது பண்ணா பணம் கொடுக்கிறதுக்கு செக் கலெக்ஷன் இருக்கு. ஓகேவா? பேமெண்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். செக் அப்படி இருக்கு தெரியுமில்ல? நீங்க ஒருத்தருக்கு செக் கொடுக்கலாம். உங்களுக்கு ஒருத்தர் செக் கொடுக்கலாம். ரெண்டுக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் செக். செகண்ட் ஒன் மணி ட்ரான்ஸ்ஃபர். நெஃப்ட் எவ்வளவு? ஆர்டிஜிஎஸ் எவ்வளவு மட்டும் சொல்லிருங்க. நெஃப்ட் எவ்வளவு? மணி ட்ரான்ஸ்ஃபர்னாலே ரெண்டே தான் இருக்கு. நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் இருக்கு. நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நெஃப்ட். ஆர்டிஜிஎஸ் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மென்ட். இந்த ரெண்டு தான் இருக்கு. பிலோ 90 1 lakh கம்மியா இருக்குனா நெஃப்ட் யூஸ் பண்றீங்க. 1 lakh and above மேக்ஸிமம் எவ்வளவு வேல்யூ வேணா இருக்குனா ஆர்டிஜிஎஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? புரியுதா? புரியுதா? மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். உங்களோட அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படினா ஒரு நாளைக்கு 99,000 தான் மேக்ஸிமம் எடுக்க முடியும் இல்லையா? இப்போ ஒரு 2 லட்சம் கேட்கலாம். என்ன பண்ணுவீங்க? ஆர்டிஜிஎஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. பேங்க் போறீங்க ஆர்டிஜிஎஸ் யூஸ் பண்ணுவீங்க.
பேர் என்ன சார் அப்படின்னா ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிறது உங்களோட அக்கௌண்ட் வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மேக்ஸிமம் 1 lakh மேலே யாருக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியோ இந்த லெட்டர் யூஸ் பண்ணுங்க, இந்த ஃபார்மேட் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிறது ஒரு யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? அது லெட்டர் நீங்க கொடுக்கணும், அக்கௌண்ட் ஹோல்டர் நீங்க கொடுக்கணும். உன்னோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஆப்போசிட்ல யாருக்கு நீ வந்து அமௌண்ட் பே பண்றியோ அவங்க அக்கௌண்ட் டீடைல் எல்லாம் கொடுத்துட்டு ஆர்டிஜிஎஸ்